எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது நான் போட்ட வீடியோஸ் பார்த்தீங்களா இல்லையா? நிறைய பேர் பார்க்கல, கமெண்ட்டும் பண்ணல. நீங்க எல்லாம் கமெண்ட் பண்ணாதான் எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங். நைட்டு தான் அப்லோட் பண்ணுங்க. இன்னைக்கும் நைட்டு தான் 3 வேளை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே நம்ம போட முடியும். அதனால நைட்டு டின்னர் முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் தான் அப்டேட் கொடுத்தேங்க. அப்லோட் பண்ணிட்டேங்க. நீங்க பார்க்கலாட்டி நம்ம சேனல்ல போய் பாருங்கங்க. மறக்காம நம்ம வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். கொஞ்சம் ஹவுஸ் ஒய்ஃப்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா என்ன மாதிரி இருக்கிறவங்க நீங்களும் வெயிட் லாஸ் பண்ண யாராச்சும் என்கரேஜ் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க. அதனால நீங்க எல்லாம் என்னை பூஸ்டப் பண்ணாதான் எனக்கு கொஞ்சம் என்கரேஜா இருக்கும். அதனால நீங்க எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நான் டெய்லி என்ன ரெசிபி, டெய்லி வெயிட் லாஸ் பண்ண என்ன ஹெல்த்தியா சாப்பிடலாம், என்ன ரெசிபி போடலான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குங்க. சரி, நேத்து நான் வந்து என்ன போட்டேன்னு உங்களுக்கே தெரியுங்க. நேற்று என்ன சமைச்சேன்னு. சரி, திடீர்னு தோணுச்சு, சரி நம்ம செய்யற ரெசிபியே டெய்லி நம்ம அப்லோட் பண்ணுவோம். வெயிட் லாஸ்க்கு நம்ம என்ன ரெசிபி செஞ்சு சாப்பிட்றோமோ அதை நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டெய்லி ஏதாவது ரெசிபி தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு, ஏன்னா டெய்லி எனக்கும் என்ன செய்யறதுன்னு ஒரு சில நாள் தெரியாது. லேடிஸ்னாலே அப்படிதானுங்க, டெய்லி என்ன சமைக்கிறதுனே ஒரு பெரிய போராட்டமா இருக்கும். அதனால நான் செய்யறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதை நான் போடுறேங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ரெசிபி தெரிஞ்சுச்சுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னா நான் அதை ட்ரை பண்ணி பாக்குறேங்க. ஓகேங்க, நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா மணத்தக்காளி கீரை கூட்டும் பீக்கங்காய் பொரியலும் செய்ய போறேங்க. இன்னைக்கு நமக்கு லஞ்சுக்கு அதுதான். சரி வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் ஓகேங்க, இப்போ மணத்தக்காளி கீரை கூட்டு செய்ய என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாங்க. பாசிப்பருப்பு, பூண்டு போட்டு வேக வச்சு வச்சிருக்கேங்க. யூஷுவல் நம்ம கடுகு, கொஞ்சம் ஜீரகமும் போட்டுக்கோங்க, நான் எடுத்து வைக்கல. அடுத்து சின்ன வெங்காயம், தக்காளி பாதி, பட்டை மிளகாங்க. அடுத்து நம்ம கீரையை வந்து எனக்கு தேவையான அளவு நான் கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அலசிட்டு. சரிங்க, வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகேங்க, நம்ம அடுப்பு ஆன் பண்ணிட்டு கொஞ்சமா கடலெண்ணெய் விட்டுருக்கேங்க. கொஞ்சம் கடுகு ஜீரகம் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வரமிளகா போட்டுக்கலாங்க. லைட்டா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம சின்ன வெங்காயம், தக்காளியும் போட்டுக்கலாங்க. நம்ம வீடியோஸ் பார்க்காதவங்கலாம் போய் நம்ம சேனல்ல இருக்கு பாருங்க. டே 1 ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. இன்னும் யாரும் பார்க்கலைன்னா டக்குன்னு போய் வீடியோஸை பார்த்துட்டு நான் என்னோட ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ரெகுலரா என்ன சாப்பிட்றேன், என்ன பண்றேன்னு உங்களுக்கு போடுறேங்க. ஓகேங்க, கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். மாவு இந்த மாதிரி எதுவும் நம்மளால செய்ய முடியாது. இப்ப நான் கருப்பு கவுனி அரிசி மிக்ஸ் இந்த மாதிரி ஹெல்த்தியா செஞ்சு சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை, அந்த மாதிரி நினைக்கிறவங்க நாங்களே ரெடி பண்ணி கொடுக்குறோங்க. நான் வெயிட் லாஸ் பவுடர் கருப்பு கவுனி அரிசி மிக்ஸ் இருக்குங்க, அது சூப்பரா இருக்கும். சிறுதானிய கோதுமை மாவு இருக்குங்க, கம்பு தோசை மாவு எல்லாமே நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோங்க. வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்பர் ஆல்ரெடி நான் வீடியோஸ்ல கொடுத்துருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணீங்கன்னா கொரியர் பண்ணி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கீரை வேகிறதுக்கு கொஞ்சம் இதாகும், எனக்கு தக்காளி கீரைனால கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் வேகட்டுங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்சோண்டு தேங்காய், கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்ற போறோம். அதுலயே நம்ம வேணா ஜீரகம் சோம்பு கூட போட்டு அரைச்சி ஊற்றிக்கலாங்க.
இல்லை நம்ம இந்த அரைச்ச தேங்காயை இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இதுதான் சாப்பாட்டிலே போட்டு சாப்பிட போகிறோம் மதியானத்துக்கு. இல்லை கொஞ்சம் லிக்யூடாக இருக்கட்டும். ஓகேங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக என் வீடியோஸ் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்க.